ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்காங்க? அப்போ இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன டிப்ஸுன்னா, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், பித்தளை பிளேட்டு, அப்புறம் இந்த மாதிரி காப்பர்ன்ற பாத்திரம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கிளாவு பிடிச்சி யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே மூலையில் கிடப்பாங்க. அப்போ நம்ம என்ன இது வச்சு அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கோவில்னு கிடைக்கிற திருநூறு, அப்புறம் வீட்டில் கிடைக்கிற புளி, இதெல்லாம் வச்சு தான் சுத்தம் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் தேய்ச்சி கழுகி இதெல்லாம் பண்ணணும். அதனால் இது என்னென்னா ஒரு சிம்பிள் ரெசிபி தான். சீக்கிரமாக எவ்வளோ பெரிய கிளாவு பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் நம்ம ஒரு செகண்டில் இது நல்லா பழிச்சுன்னு ஆக்கிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி வினிகர் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ண வினிகர் தான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு வினிகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த உப்பும் வினிகரும், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இதில் சேர்க்கலை. உப்பும் வினிகர் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எத்தனை பாத்திரம் இருந்தாலும் தேவைக்கேற்ப எடுத்து நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வைக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்பப்போ நமக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா, விளக்க வேண்டிய தேவை வந்துருச்சுன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு, இதுக்குள்ளே வச்சு கழுகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த செம்பு பாத்திரத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உள்ள எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது இப்போது பழப்பழன்னு ஆக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் இதுக்குள்ளே ஊற்றி பார்க்கலாம். இப்போ இருங்க, அந்த உப்பு வினிகர் சேர்த்த இது நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? உள்ளே பார்த்தீங்களா அந்த கரையெல்லாம் போகுது. ஒரு செகண்டு போதும் இல்லைங்களா? இப்போது நம்ம மொத்தமாக மேலே எல்லாம் போட்டு காமிச்சிட்றேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, இனி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரப்பு வச்சு தொட்டு தொடச்சாலே போதும். தேய்க்கவே தேவையில்லை. சும்மா ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் தேய்க்க தேவையில்லை. இப்படி சும்மா ஆக்கினாலே போதும். ரொம்ப லைட்டாக நம்ம ஆக்கினாலே நல்லா பழப்பழந்து ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம், ஒரு செகண்டு கூட ஆகலை. ஃபுல்லாக பாருங்கள். இப்படி தான் நல்லா பழப்பழங்கன்னு ஆகிடுவாங்க. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பு பித்தளை பாத்திரம்லாம் கிளாவை பிடிச்சி கிடந்துருந்தா இந்த மாதிரி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இதை வச்சு நம்ம எத்தனை பாத்திரம் வேணாலும் கழுவிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். உப்பு வினிகர் போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் உங்களோட பாத்திரம் ஓட்டையாயிடும், இல்லை பாத்திரம் சீக்கிரமாக இத்து போயிடும், அந்த பயமே தேவையில்லை.
நல்லா பளபளன்னு பாருங்கள். தான் கழுகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், கழுவும் போது வந்து நீங்கள் போர் தண்ணியிலையோ வேறு நம்ம உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து கழுவக்கூடாது. நல்ல தண்ணியில் கழுகி சுத்தம் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இது இப்படியே இந்த கலராக இப்படியே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.